2024-25 ஓட accountancy syllabus பார்க்கலாம். accountancy வந்து 100 marks paper. இந்த 100 marksல theory 80 marks, project 20 marks. So நீங்க board exam எழுதுறது 80 marksக்கு எழுதுவீங்க and அது வந்து 3 hours paper. இப்போ இதோட syllabus பார்க்கலாம். accountancy வந்து 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. part A வந்து accounting for partnership firms and companies. இது வந்து 60 marksக்கு. part B financial statement analysis 20 marksக்கு. So இந்த 60 plus 20 அதாவது part A part B தான் நீங்க 80 marksக்கு எழுதுவீங்க. part C வந்து project. So இந்த part A accounting for partnership firms and companiesல வந்து 2 chapter இருக்கு. ஒன்னு வந்து accounting for partnership firm and இன்னொரு யூனிட் வந்து accounting for companies. accounting for partnership firms வந்து 36 marks and accounting for companies 24 marks. In total 60 marks வந்து உங்களோட part A. Okay. Next part B வந்து financial statement analysis. இதுல நம்மளுக்கு 2 யூனிட் இருக்கு. So unit 3 வந்து analysis of financial statements, unit 4 cash flow statement. Analysis of financial statements 12 marks and cash flow statements 8 marks. So total 20 marks வந்து part B. So part A 60 marks எழுதுறீங்க, part B வந்து 20 marks. So total 80 marks உங்களோட board exam. Okay. And part C வந்து project work 20 marks. இந்த 20 marks எப்படி divide பண்ணிருக்காங்கன்னா project fileக்கு 12 marks. நீங்க submit பண்ண போற project fileக்கு 12 marks and viva voceக்கு 8 marks. So இது வந்து ஒரு external examiner வந்து நீங்க பண்ண project பத்தி questions கேட்பாங்க. So அதுக்கு 8 marks allot பண்ணுவாங்க. Okay. part A accounting for partnership firms and companiesல நம்ம 2 யூனிட் பார்த்தோம். ஒன்னு வந்து accounting for partnership firms, இன்னொன்னு accounting for companies. இப்போ நம்ம அந்த 2 யூனிட்டோட டீடைல் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So first வந்து யூனிட் 1 accounting for partnership firms. இதுல நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்போட ஃபீச்சர்ஸ், பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, capital accounts, fixed capital account, fluctuating capital accounts, அப்புறம் profit and loss appropriation account எப்படி prepare பண்ணும், profits எப்படி partnersக்கு divide பண்ணும், அப்புறம் guarantee of profits, past adjustments, அப்புறம் goodwill ஓட meaning, nature, factors, அப்புறம் அந்த goodwill எப்படி நம்ம value பண்ணோம், அதோட methods என்ன அப்படிங்கறத பார்ப்போம். Accounting for partnership firms, reconstitution and dissolution. So இதுக்குள்ள வர டாபிக்ஸ் பார்த்தா change in profit sharing ratio among the existing partners, அதோட accounting treatment, admission of a partner, அதோட accounting treatment, retirement and death of a partner ஓட accounting treatment, dissolution of a partnership firm. So ஒரு partnership firm க்ளோஸ் பண்ணும்போது எப்படிலாம் அதோட அக்கவுண்ட்ஸை செட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த டாபிக்ல இருக்கு. part A ல accounting for partnership firms, accounting for companies இருக்கு. accounting for partnership firm இப்ப என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தோம். அதாவது பார்ட்னர்ஷிப்போட மீனிங், அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் firm என்னெல்லாம் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, குட்வில் எப்படி வேல்யூ பண்ணுவாங்க, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேர் மாறுச்சு அப்படின்னா அதுக்கு அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன, ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க அப்படின்னா அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன, அப்புறம் பார்ட்னர்ஸ்ல ஏதாவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு இல்ல இறந்து போறாருன்னா அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் ஓவராலா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மே டிசால்வ் ஆகுதுன்னா அதை எப்படி அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம அக்கவுண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கீழே நம்ம பார்த்தோம். அண்ட் அது வந்து 36 மார்க்ஸ். பார்ட் ஏல அடுத்த யூனிட் வந்து அக்கவுண்டிங் ஃபார் கம்பெனிஸ். அக்கவுண்டிங் ஃபார் கம்பெனிஸை வந்து நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து அக்கவுண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல், இன்னொன்னு அக்கவுண்டிங் ஃபார் டிபெஞ்சர்ஸ். அக்கவுண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல்ல நம்ம கம்பெனிஸோட ஃபீச்சர்ஸ், டைப்ஸ், அப்புறம் ஷேர்ஸ்னா என்ன, ஷேர் கேபிட்டல்னா என்ன, அதோட நேச்சர், டைப்ஸ், அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டலோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட், பிரைவேட் பிளேஸ்மெண்ட், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், ஸ்வெட் ஈக்விட்டியோட கான்செப்ட்ஸ், ஃபோர் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டலை எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம அக்கவுண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல் கீழே வர டாபிக்ஸ். அக்கவுண்டிங் ஃபார் கம்பெனிஸ் ரெண்டா கிளாசிஃபை ஆயிருக்கும்னு சொன்னேன். ஒன்னு வந்து அக்கவுண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல், அடுத்தது அக்கவுண்டிங் ஃபார் டிபெஞ்சர்ஸ். சோ இதுல என்ன படிப்போம் அப்படின்னா டிபெஞ்சர்ஸோட மீனிங், டைப்ஸ், அப்புறம் எப்படி இந்த டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க, அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் எல்லாமே. அதே மாதிரி டிஸ்கவுண்ட், லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருந்தா எப்படி ரைட் ஆஃப் பண்ணுவாங்க, டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, சோ இதெல்லாம் பத்தி நம்ம இந்த அக்கவுண்டிங் ஃபார் டிபெஞ்சர்ஸ்ல படிப்போம். சோ அக்கவுண்டிங் ஃபார் கம்பெனிஸ் வந்து 24 மார்க்ஸ்க்கு. சோ பார்ட் ஏல
நம்மளுக்கு வந்து 2 யூனிட் இருக்கு. ஒன்னு வந்து அக்கவுண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் 36 மார்க்ஸ்க்கும், அடுத்தது வந்து அக்கவுண்டிங் ஃபார் கம்பெனிஸ் அது வந்து 24 மார்க்ஸ்க்கும். ஸோ டோட்டல் 60 மார்க்ஸ்க்கு பார்ட் A. பார்ட் B ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல நம்மளுக்கு 2 யூனிட்ஸ் இருக்கு. யூனிட் 4 வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட் 5 வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங், நேச்சர், யூசஸ், இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸோட மீனிங், சிக்னிஃபிகன்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், இம்பார்ட்டன்ஸ், லிமிடேஷன்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ற டூல்ஸ், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு டாபிக்கா படிப்போம், ரேஷியோ அனாலிசிஸ் ஒரு தனி சாப்டரா படிப்போம், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் தனி சாப்டரா படிப்போம். ஸோ இந்த அக்கவுண்டிங் ரேஷியோஸ்ல அதோட மீனிங், ஆப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ், கிளாசிபிகேஷன், கம்ப்யூட்டேஷன் பார்ப்போம். அண்ட் அக்கவுண்டிங் ரேஷியோஸ்ல நம்ம லிக்விடிட்டி ரேஷியோ, சால்வென்சி ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பார்ப்போம். யூனிட் 5 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதோட டாபிக்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட மீனிங், ஆப்ஜெக்டிவ்ஸ், பெனிஃபிட்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்னா என்ன, அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், இதெல்லாம் தான் இதோட டாபிக்ஸ். பார்ட் B financial statement analysis 20 marks. So part A accounting for partnership firms and companies 60 marks. Part B financial statement analysis 20 marks. So total 18 marks. Okay. So the 80 marks தான் நீங்க board exam எழுதுவீங்க. இப்ப அடுத்தது ப்ராஜெக்ட் வந்து 20 மார்க்ஸ். ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்திருக்கிற இந்த 4 டாபிக்ல ஏதாவது 2 டாபிக்க பத்தி ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, சோ அத வந்து ப்ராஜெக்ட் ஃபைலா சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கு 12 மார்க்ஸ். அதுல உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. அதுதான் வைவா வாஸ். ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி क्वेश्चन கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு 8 மார்க்ஸ். அக்கவுண்டன்சியோட டீடைல் சிலபஸ் பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு வந்து ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ற புக் வந்து டிஎஸ் கிரேவல். ஸோ கான்செப்ட்ஸை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் அந்த கான்செப்ட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் டிஎஸ் கிரேவல்ல இருந்து எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்களும் சைட் பை சைட் வீடியோஸ் பார்க்கும் போதே சம்ஸ் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பார்க்காமயே ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோஸ் ஒரு ஹோம்ஒர்க் சம் தருவேன். ஸோ அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் போடுங்க, கரெக்டா இருக்காங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம்ல 80 out of 80 வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணும். அதே மாதிரி சம்ஸ டே 1 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்ணால பார்க்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணதான் நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி கால்குலேட்டர் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க தான் பண்ணும். அப்போ ரெகுலரா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வராது. ஓகே, ஸோ அதனால டெய்லி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எஃபர்ட் நிறைய போடுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதுக்கப்புறம் போர்ஷன்ஸை நவம்பருக்குள்ள முடிச்சுக்கோங்க. ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரீ போர்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபுல் போர்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து புதுசா படிக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதனால நவம்பருக்குள்ள உங்களோட போர்ஷன்ஸை முடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ டிசம்பர் ஜனவரி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் டைம் அலோகேட் பண்ணணும் நீங்க. அதனால இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நல்லா படிங்க. ஈஸியா நீங்க வந்து போர்டு எக்ஸாம்ல 80 out of 80 வாங்க முடியும். என்னோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நான் ரெகுலரா வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன், சம்ஸும் ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ ஒரு நல்ல இன்டராக்டிவ் செக்ஷனா போட்டோம். தேங்க்யூ.